All right, Nanba. So welcome to another new update video. And yes, recent times WWE பார்த்தீங்கன்னா சில பேசுகிற மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. ஆல்சோ இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது, நிறைய கொஷின் ரைஸ் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் பண்ண போகுது ஜஸ்ட் ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட். முதல்ல ஆரம்பிப்போம், நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து தோக்காச்சிருப்பார் ட்ரூ மெக்கன்டையரை ஸ்மாக் டவுனில். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து கோடி தான் ஜெயிக்க போகிறாருன்னு. பட் அந்த மேட்சை வந்து கோடி ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து மேசிவாக வந்து ஹேட் பண்ணுறாங்க. டபிள்யூ வந்து இந்த மேட்சோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் ஃபேன்ஸ் வந்து மேசிவாக வந்து டிஸ்லைக் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் ரெக்கார்டு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஜேஓஸோ தான் இருந்தார் இந்த ரெக்கார்டில். ஸோ அவர் வந்து பயங்கரமாக டிஸ்லைக் வாங்கின்னு இருக்காரு. பட் இப்போது கோடி வந்து அவரை தோக்கச்சிட்டாரு. கோடி டைட்டில் ஜெயித்த மூமெண்ட் அந்த மேட்ச் தான் பார்த்தோன்னா ரீசெண்ட் டைம்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்லைக் வீடியோவாக வந்து மாறி இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், கம்பெனியோட மெயின் சாம்பியன் அண்ட் டபிள்யூ வந்து கோடியே தன்னோட கம்பெனியோட ஃபேஸாக பார்க்குறாங்க. ஆனால் ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்லைக் வந்து பண்ணுறாங்க, பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் வந்து வைரலாக போயின்னு இருக்குது. லிட்ரலி க்ரேஸியான டிஸ்லைக் போயின்னு இருக்குது. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா டெஃபினெட்லி வந்து பாருங்கள், பிகாஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல. ரெண்டாவது விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ கோடி ரோட்ஸ் ட்ரூ மெக்கன்டையர் மேட்ச்சில் பார்த்தோன்னா அந்த மூமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ ட்ரூ மெக்கன்டையரை வந்து ஸ்க்ரூ பண்ணுறாங்க, ஐ மீன் அந்த ஆளை வந்து பலியாடாக வந்து யூஸ் பண்ணாங்க, அது கிளியராகவே தெரியும். அண்ட் இது ரியல் ரீசன் கேட்டிங்கன்னா ரியல் ரீசன் வந்து ட்ரிபிள் ஹெச் அண்ட் பேக் ஸ்டேஜ் பாலிட்டிக்ஸ் தான். ஸோ என்னன்னா ஒரிஜினல் பிளான் வந்து ரோமன் பிச் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசல்மேனியாவில் ரோமன் வந்து தோக்காச்சிருப்பார். ரெண்டாவது ரெசல்மேனியாவில் கோடி வந்து தோக்காச்சு டைட்டில் வந்து ஜெயிச்சிருவார். அந்த டைட்டில் ரெயின் வந்து முடிச்சு விட்ருவார் ரோமனோட இது. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரோமனோட டவுன்ஃபால் பார்ப்போம். ரோமனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்டோரி லைனே இல்லாத மாதிரியே வந்து பண்ணி விட்ருவாங்க. அகைன் பார்த்தோன்னா இப்போ ரோமன் கம்பேக் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வாட்டி அவர் என்ன பிச் பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து ராயல் ரம்பிள் ஜெயிச்சு கோடி கூட மேட்ச் வந்து பண்ண போகிறாரு அகேன்ஸ்ட் கோடி ரோட்ஸ். அண்ட் இந்த வாட்டி அவர் வந்து டைட்டில் வந்து ஜெயிக்கணும், கோடியை தோக்கடிக்கணும், அந்த மாதிரி பார்த்தோன்னா ரோமன் வந்து எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச் ஃபஸ்ட்டு ஆமான்ட்டார். அந்த விதம் பிளான் வந்து எல்லாம் கரெக்டாக போச்சு. ஆனால் அவர் வந்து செல்லத்தை வந்து ரோமனை வந்து தோக்கடிக்கூடாது, டைட்டில் வந்து போயிடக்கூடாதுன்ட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆமாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரூ மெக்கன்டையரை அவுட் ஆஃப் த பாக்ஸாக பார்த்தோன்னா டைட்டில் வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பலி ஆட்டாக தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் பிஃபோர் ரெசல்மேனியா கோடி கையில் டைட்டில் போய்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ கிளியராகவே தெரியுது பேக் ஸ்டேஜ் பாலிட்டிக்ஸ். ஃபேன்ஸ் முன்னாடி பார்த்தோன்னா இப்போ கிளியராகவே தெரியுது இந்த பேக் ஸ்டேஜ் பாலிட்டிக்ஸ் பின்னாடி என்ன நடக்குதுன்றது இப்போ நமக்கு வந்து கிளியராகவே ஃப்ரெண்ட்லியே தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. லிட்ரலி அந்த டிஸ்லைக் வந்து வரதுக்கான காரணம் இது கூட நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் ஹெச் ஒரு மாதிரி பயன்ட்டார், ரோமன் வந்து கோடியை தோக்கடிக்கணும் அண்ட் டைட்டில் திரும்பி ஜெயிக்க போகிற அந்த மாதிரி. ஸோ செல்லத்தை காப்பாற்ற கோடியை வந்து ட்ரிபிள் ஹெச் இந்த மூவை வந்து பண்ணார். ஓகே, இப்போட ஃபார்மர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தார் ட்ரூ மெக்கன்டையர். அவரோட ரியாக்ஷன் பார்த்தோன்னா தோற்றதுக்கப்புறம் அவர் வந்து இந்த தம்ஸ் அப்போட இமோஜி வந்து ஷேர் பண்ணுறாரு உல்டாவா. ஸோ எஸ், அவர் வந்து தோத்துட்டார். டெஃபினெட்லி அவருக்கு வந்து இது பிடிச்சிருக்காது. அஃப்கோர்ஸ் ட்ரூவை வந்து ரொம்ப கேவலமாக வந்து புக் பண்ணுறாங்க அண்ட் ஸ்க்ரூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் இப்போ அவருக்கு வந்து பேரே வச்சுட்டாங்க, ட்ரூ மெக்கன்டையர் கிடையாது, ஸ்க்ரூ மெக்கன்டையர்னு வந்து பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஆள் எப்போல்லாம் வந்து டைட்டில் ஜெயிக்கிறானோ இல்லை ஜெயிக்க போகிறானோ அப்போல்லாம் வந்து யாருன்னா வந்து ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. லைக் டேமன் பீஸ்ட், சிஎம் பங்கு, செத், சோலோ சிக்கோவா. ஸோ இந்த மாதிரி யாருன்னா வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ டபிள்யூ பார்த்தோன்னா இது வரைக்கும் ட்ரூ மெக்கன்டையரை எப்போவுமே வந்து ஸ்க்ரூ தான் வந்து பண்ணின்னு இருக்காங்க. அதுதான் வந்து போயின்னு இருக்குது சோஷியல் மீடியாவில். அஃப்கோர்ஸ் ட்ரூ டிசர்வ் பெட்டர். அண்ட் நம்ம ட்ரூ மெக்கன்டையர் பற்றி பேசுகிறோன்னா ட்ரூவோட அடுத்த பிளான் என்ன அதுவும் நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஜாக் ஆஃப் ஆர்ட்டும் வந்து அவரை காஸ் பண்ணதுனால இங்கே நம்ம வந்து ட்ரூ மெக்கன்டையர் வர்சஸ் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி அப்டேட் வந்து சொல்லப்படுது. தென் மூணாவது ரூமர் வந்து இப்போ ஃபேன்ஸ் அவ்வளோ ஹேட் பண்ணுறாங்களே, கோடி வந்து ஜெயிச்சது வர்சஸ் கோடி வந்து இப்போ அஃபிஷியல் ஆயிடுச்சு ரெசல்மேனியாவில். ஸோ ராண்டி வர்சஸ் கோடி வர்சஸ் ட்ரூ மெக்கன்டையர் அவரை வந்து ஆட் பண்ணுவாங்களா இந்த மேட்ச்சில்? இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட்டாக மேட்சாக மாறுமான்னு வந்து ஒரு கேள்விகள்லாம் இருக்குது, கொஷின் ரைஸ் வந்து ஆகிருக்கு. ஆனால் அப்டேட் வந்து இருக்குது. அண்ட் டேவ் மெசூர் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. டேவ் மெசூர் பொறுத்த வரைக்கும் ஸோ டபிள்யூவோட பிளான் வந்து ஒன்லி கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன் சிங்கிள்ஸ் மேட்ச் தான். இந்த மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டாவோ இல்லை வந்து ஃபேட்டல் 4-வே அந்த மாதிரி வந்து பண்ணுறது எந்த பிளானுமே வந்து கிடையாது. ஸோ யா, சிம்பிளாக
ராண்டி வர்சஸ் கோடி தான் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூ மெக்காட்டர் அந்த சைடு தான் போகிறாரு. அவரோட டைட்டில் போச்சு, மெயின் இவெண்ட்டும் வந்து போச்சு. ஏன்னா கோடியை வந்து தூக்கின்னு போயிட்டார். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் பற்றி. ஸோ இன்றைக்கி ராலை பார்த்தீங்கன்னா செத்து வந்திருப்பாரு. அந்த கும்பலோட மாஸ்க் மேன் ஃபுல்லாக சுற்றி அது என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கிரிஞ்சாக வந்து பண்ணுறாங்க. செத்துக்கு அது தேவையான்றது எனக்கு தெரியல. பட் ஒரு மாதிரி அதை வந்து எப்படி சொல்கிறது, இது தேவையா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. எனக்கு பர்சனலி அவ்வளோ இது வந்து அட்ராக்ஷன் பண்ணல, காமெடியாக தான் இருக்குது. அதுவும் இந்த 2026 இந்த மாதிரி பண்ணுறது. அவர் வந்து மஞ்சிடுறாராம், எல்லாருமே வந்து கண்ணாமூச்சி வந்து விளையாடுறாங்க, அண்ட் தென் வந்து மஞ்சு ஓடிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது. பை த வே அப்டேட் கேட்போம். ஸோ ஆடம் பேட்ஸ் வந்து செத்ரான்ஸை கூப்பிட்டுருப்பாரு அண்ட் இந்த மாதிரி கேட்பாரு. ஸோ நீ மெடிக்கலாக கிளியராக இல்லை அண்ட் என்ன நடக்குது அது இதுன்னு வந்து கேட்பாரு. உன் கதை என்ன, அண்ட் நீ இப்படிலாம் பண்ணனா நீ சரியில்லை, உன்னை வந்து விசன் கை வச்சா ஆல்ரெடி காலினி இன்னும் காலி ஆகிடும் அந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்லின்னு இருப்பார். ஸோ ஓகே, நம்ம மெயின் அப்டேட்டுக்கு வரும். அப்டேட் என்னென்னா, செத்து இப்போ இன்ஜுரியில் இருக்காரா இல்லையா, சரியாயிட்டாரா இல்லை பிஃபோர் ரெசல்மேனியா அவர் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வந்து நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் அப்டேட் என்னென்னா, செத் இப்போ வந்து ஃபிட் அண்ட் ஃபைன் ஆகிட்டார். எஸ், அவருக்கு வந்து இப்போ இன்ஜுரி கிடையாது, அதுலேருந்து அவர் வந்து வெளியே வந்துட்டார். தேட்ஸ் வை அவர் வந்து இப்போ டெலிவிஷனில் நம்ம அவரை வந்து பார்க்குறோம். அதனால தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ செத்ரான்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இப்போ அந்த இன்ஜுரி ஆங்கிள் வந்ததால் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபியூடில். அதர்வைஸ் அவர் வந்து கிளியராக ஆகிட்டார். ஈவன் மெடிக்கலாக கிளியர் ஆனதுனால தான் இப்போ வந்து அவர் வந்து டிவியில் வராரு. ஸோ யா, செத்ரான்ஸ்க்கு வந்து இப்போ இன்ஜுரி ப்ராப்ளம் வந்து கிடையாது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஜட்மெண்ட் டேவோட பிரேக்கப் பற்றி. இந்த ஷோவில் எனக்கு பிடிச்ச ரெண்டாவது விஷயம் இது, ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஜட்மெண்ட் டே வந்து அஃபிஷியலி பிரேக் ஆகிடுச்சு. ஐ மீன் ஃபின் பாலரை பெட்ரேல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இங்கே அந்த செக்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபின் பாலர் வந்து சொல்லுவார், நீ வந்து கிரேட்டஸ்ட் மிஸ் டுடே ஆளான்னு பார்த்தேன் அண்ட் நானும் வந்து பல வருஷமாக உனக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணின்னு இருந்தேன். ஆனால் நீ வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலி உங்கள் அப்பா என்ன சொன்னானோ நீ வந்து அந்தமாரி தான் சன் ஆஃப் அந்தமாரி கெட்ட வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து டாம்க்கு அது வந்து பிடிக்கல. அஃப்கோர்ஸ் டாம் வந்து தள்ளி விடுவார், ஆனால் ஃபின் பால் அட்டாக் பண்ணுவார். தென் இங்கே வந்து ஜட்மெண்ட் டே ஃபுல்லாக வந்து ஃபின் பால் மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க. அண்ட் இங்கே ஆஃபிஷியலி ஃபின் பால் இப்போ வெளியே வந்துட்டார். ஸோ ஏன் இப்போ வந்து அடுத்தது என்ன, வி ஆல் நோ இங்கே வந்து விதை போட்டாங்க. ஸோ ஃபின் பால் இப்போ வந்து ஒரு சிங்கிள்ஸ் ரனில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ அந்த மனுஷனை சிங்கிள்ஸ் ரனில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹி டிசர்வ் அண்ட் கொஞ்சம் நல்லா புக் பண்ணால் போதும், சூப்பராக பண்ணுவார். அண்ட் ஓஜி தீம் சாங்கில் கூட வந்துட்டார். லைட்டாக அந்த டீமன் ஃபின் பால் கூட வந்துட்டாருன்னா பீக் போயிடும். ஸோ நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்ப்போம் ரெசல்மேனியாவோட மெயின் இவெண்ட் பற்றி. ஸோ என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, ஒரிஜினலி டபிள்யூ வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மெக்காட்டர் ஃபார் அன்டிஸ்பியூட் டைட்டில் ரெசல்மேனியாவில் ஹெல் இன் எ செல் மேட்ச் தான் வந்து பண்ணலான்னு இருந்தாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஒரிஜினல் பிளானாக இருந்தது, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. தென் இந்த ரெசல்மேனியா ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கொஷின் போயின்னு இருக்குது, ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து போயின்னு இருக்குது ஃபேன்ஸ்குள்ளே. அண்ட் அது என்னன்னா, ஸோ இதில் இந்த மேட்சஸில் வந்து ஹீல் யார், அந்த நம்ம அன்டிஸ்பியூட் டைட்டில் மேட்ச்லேயும் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் வந்து ஃபேஸாக இருக்காங்க. ராண்டி ஆர்டன் ஃபேஸ், கோடி ரோட்ஸ் ஃபேஸ். இந்த சைடில் நம்ம வேர்ல்டு டைட்டில் மேட்ச்சில் பார்த்தோன்னா சிஎம் பங்காக இருக்கட்டும் இல்லை ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேஸ் இல்லைனாலும் ஆன்டி ஹீரோவாக இருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்கோட கேரக்டர் லைக் நல்லவங்க தான், ஆனால் ரொம்ப நல்லவங்க கிடையாது. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர். ஸோ ஹீல வந்து எவனுமே கிடையாது. இதுதான் ரெசல்மேனியோட மெயின் இவெண்ட் மேட்ச்சில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் ஃபேன்ஸும் வந்து ப்ராப்ளம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, நாங்கள் எந்த சைடில் தான் போகிறது அண்ட் யாரை பூ பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய இது இருக்குது. ஈவன் நிறைய செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் டிசைட் பண்ண முடியல. ஸோ யாரை வந்து பூ பண்ணுறது. சில டைம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கும் பூ கிடைக்கும், ரோமனுக்கும் பூ கிடைக்கும், கோடி சொல்ல தேவையில்ல. பட் ராண்டிக்கெலாம் இன்னும் பூ கிடைக்கல. அவர் தான் வந்து இப்போதுக்கு நல்லா சீர் வாங்கின்னு இருக்காரு. ஆனால் ராண்டி தான் வந்து அதிகமாக ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த 4 பேரில் இந்த ரெசல்மேனியா மெயின் இவெண்ட் மேட்ச்சில் யாருன்னா வந்து ஹீல் டர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரிலேட்டட் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ நியூஸ் என்னென்னா லைக், ஸோ இவங்கள 4 பேர்லேயும் வந்து டபிள்யூ வந்து இப்போதுக்கு யாரையுமே வந்து ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி பிளான் வந்து பண்ணலை. ஸோ அப்படியே இப்போ எப்படி இருக்கோ அதேமாரி தான் பார்த்தோன்னா 4 பேரும் வந்து இருக்க போகிறாங்க. ஹீல் டர்ன் யாரோட ஹீல் டர்னுமே வந்து பிளானில் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் அண்ட் ஊசோஸ்குள்ளே நடந்த செக்மெண்ட் பற்றி வந்து பேசுவோம். ஸோ வாட் ஆர் செக்மெண்ட், பிளட் லைன் இஸ் பேக் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போயின்னு இருக்குது. ஸோ யா, போன வாரம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அகென்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ். ஸோ நான் வந்து உன்னை புதைக்க போகிறேன், அதுவும் உன்னோட அப்பா பக்கத்துலேயே வந்து உன்னை புதைக்க போகிறேன்னு ஃபேமிலியை இழுத்துருப்பார் அண்ட் பர்சனலாக வந்து போயிட்டார். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இழுத்துட்டாருன்னா ஊசோஸ் சும்மா இருப்பாங்களா. ஸோ இன்றைக்கி ராவில் வந்து ஊசோஸ்
வந்து நம்மளோட சிஎம் பங்கு கன்ஃபர்ம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, சிஎம் பங்கோட மைண்ட் என்ன, அவர் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு, அவரோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீ பி லைக் நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன், அவன் வந்து எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல. ஸோ போன வாரம் நான் வந்து அவனோட லெவலில் இறங்கி நான் வந்து ரெஸ்பெக்ட் அது வந்து கொடுக்கணுன்ற மாரி வந்து அதை நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ கூட அவன் வந்து என் முன்னாடி கன்ஃபர்ம் பண்ணாமல் உங்கள் 2 பேரும் வந்து அமுச்சிருக்கான். அந்தமாரி பார்த்தோன்னா கலாய்ப்பார் ரோமன் ட்ரிங்க்ஸு. பட் இங்கே ஊசோஸ் வந்து கிளியராகவே சொல்லுவாங்க, எங்களை ரோமன் வந்து அனுப்பலை, இங்கே வந்து நாங்கள் ஓனாக வந்து இருக்கோம், நீ எங்கள் ஃபேமிலியை வந்து இழுத்துருக்க, மூடிட்டு ஒழுங்கா இப்பயே வந்து சாரி கேளு, அப்ளைஸ் பண்ணணும். வந்து மெயினாக ஜே ஊசோ தான் பார்த்தேன் இந்த செக்மெண்ட்டில் ஹைலைட்டு. ஓஜி ஜே ஊசோவை பார்த்த மாதிரி வந்து ஃபீலாக இருந்தது. ஸோ ஜே ஊசோ லிட்ரலி செம்மையாக இருந்தார் இந்த செக்மெண்ட்டில். அந்த ஹீல் அந்த மாதிரி வைப் கொடுத்தாரு ஜே ஊசோ. ஹீ பி லைக் இப்போதுக்கு இப்பயே நீ வந்து எனக்கு சாரி சொல்கிற அந்த மாதிரி பார்த்தோன்னா ஜே ஊசோ சொல்லுவார். ஜிம்மி லைட்டாக பெரிய அண்ணா மாரி வந்து பண்ணுவார், லைக் எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், நீ ரொம்ப நல்லவன், நான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் நீ பண்ணது தப்பு, ஸோ அப்பாலஜி பண்ணு, அதனால தான் இப்போ நான் வந்து உன் முன்னாடி பேசின்னு இருக்கோம், இல்லைனா கதையே வேறு, ஸோ நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதனால தான் பேசின்னு இருக்கேன்னு ஜிம்மி ஊசோ வந்து புரிய வைப்பார். பட்டு பங்கு தானே, அவர் போய் இப்போ அப்பாலஜி பண்ணுவாரா, சாரி கேட்பாரா? ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து கேட்கல. அண்ட் இன்னும் அவர் வந்து கலாய்ச்சி விட்ருவார். ஸோ இன்னும் நீங்கள் வந்து ரோமனோட கை காலாக தான் இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் ஃபேமிலி மேலே வந்து காண்டு கிடையாது. ஈவன் சீக்காவோட இவர் இருக்கார்ல, அண்ணாவா யாருன்னு தெரியல, அல்ஃபா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து இடம் கொடுத்தாரு, பிளேஸ் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து நான் மறக்கவே முடியாது. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த ரோமன் பேட் வேர்டு யூஸ் பண்ணி வந்து சொல்லுவார், அவனை மட்டும் வந்து பிடிக்காது, என்னை போய் சாரி சொல்லிட்டு முதல்ல அவன் வந்து இந்த மக்கள் முடிய வந்து உங்களை சாரி கேட்டானா, உங்களை வந்து அவன் சாரியே சொல்லலை. ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரி ஆள் தான், செல்ஃபீஸ் ஈகோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவார். என் நல்ல ஃப்ரெண்டான கோடியோட்ஸோட அப்பாவை வந்து அவன் கலாய்ச்சிருப்பான், இரலவெண்ட்னு வந்து சொல்லியிருப்பான், அப்போ வந்து அவன் சாரி சொல்ல. ஸோ இங்கே சிஎம் பங்கு வந்து சாரிலாம் வந்து சொல்ல. அண்ட் இங்கே ஊசஸ்க்கு வந்து ரோமன் அதெல்லாம் கதையே கிடையாது, எங்கள் ஃபேமிலி நீ இழுத்த சாரி சொல்லலை. ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஒரு சாப்பை விட்டு வந்து போயிடுவாங்க. ஆக்சுவலி அட்டாக் ஜே ஊசோ வந்து அடிச்சிடுவார் சிஎம் பங்கு மேலே. ஸோ இந்த மாதிரி பார்த்தா மண்டே நைட்ராக வந்து முடியும். ஸோ இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் ரோமன் ஷோவில் கிடையாது, பட் ரோமனோட சாயலில் லைக் வந்து அந்த பிளட் லைனோட ஃபேவர் வந்து கொண்டு வந்தாங்க, அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் அப்கமிங் மண்டே நைட் ராவில் அஃப்கோர்ஸ் ரோமன் வர போகிறாரு. ரோமனை ரொம்ப வந்து பர்சனலாக போயிட்டார் சிஎம் பங்க் ஃபேமிலியை இழுத்ததால். ஸோ ரோமனை வந்து என்ன பேச வரான்னு தெரில, டைரெக்டாக ஆக்ஷன் தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி கோவத்தில் இருப்பார் ரோமன் ட்ரிங்க்ஸ். அண்ட் ப்ராக் வர போகிறாரு. ஸோ பல சம்பவம் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஸோ இல்லைன்னா கைஸ் சில அப்டேட்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.